வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து இருக்கிறது சூர்யா டெக் சேனல். நாங்கள் சூர்யா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற கூகுள் குரோமில் இருக்கக்கூடிய டாப் 5 சீக்ரெட் வெப்சைட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற அந்த வெப்சைட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன வெப்சைட் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பண்ண ஆல் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னா, நம்மளுடைய மொபைலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய மொத்த அப்ளிகேஷனும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் நம்மளுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறதுனால நம்மளுடைய மொபைலில் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் அந்த ஆப்பை உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்ச ஆப்பை எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன ப்ரோ கதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் உண்மை. நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, க்ரோம் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச அப்ளிகேஷன் பேரை டைப் பண்ணிவிட்டு சைடில் .com அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃப்ளிப்கார்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அப்ளிகேஷனை க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி இங்கே இன்ஸ்டால் ஆப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் இன்ஸ்டால் அப்படின்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய மொபைலோட ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் லைட் அப்படின்றது என்னுடைய மொபைலோட ஹோம் பேஜில் ஆட் ஆகிருக்கிறத உங்களால் பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி எந்த அப்ளிகேஷன்னாலையும் உங்களுடைய கூகுள் குரோமை யூஸ் பண்ணி உங்களுடைய மொபைலில் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த ஃப்ளிப்கார்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 MB கூட கிடையாது, கிட்டத்தட்ட அது 200 KB தான் இருக்குது. இந்த மாதிரி உங்களுடைய மொபைலில் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்களன்னா உங்களுடைய மொபைலில் எப்போயுமே ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் கிரியேட் ஆகாது. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம செகண்டாக பார்க்க போகிற சீக்ரெட் ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் நிறைய ஃபோட்டோ வச்சுன்னு இருப்போம். அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்திருக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஃபோட்டோ நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்திருப்போம். இல்லைனா பழைய காலத்தில் அப்போ எடுத்த ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டை தான் எல்லாருமே எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ எப்படி கலர்ஃபுல்லாக மாற்றிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு playback.fm அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இதில் அப்லோட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இதில் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ண உடனே இந்த மாதிரி தான் அது கலர்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணும் அப்படின்றத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி உங்களால் அந்த கலர்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண அந்த ஃபோட்டோ உங்களால் டவுன் பண்ணிக்க முடியும். ஸோ வெப்சைட் லிங்க் நான் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கலர்ஃபுல்லாக உங்களுடைய ஃபோட்டோ மாற்ற நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, அதுக்கு அடுத்தது நம்ம மூணாவது பார்க்க போகிற சீக்ரெட் ட்ரிக் என்னென்னா, நம்ம மொபைலில் புதுசாக நம்மளுடைய ஃபோட்டோ எடுக்கிறோன்னா அந்த ஃபோட்டோ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எந்த சோசியல் மீடியா எடுத்துக்கிட்டாலையும் அதில் ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கணும், வால்பேப்பர் வைக்கணும், பேனர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். அப்படி வைக்கணும்னு நினைக்கிற போது அதை கரெக்டாக கிராப் பண்ணி நம்மளால் செட் பண்ண முடியாது. இதுதான் எல்லாருக்கும் ஒரு தலைவலியாக இருக்கும். இதுக்காக பார்த்தீங்கன்னா pixelhunter.io அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. அங்கே போய்ட்டு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை இதில் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ண உடனே எல்லாருடைய மொபைல்லையும் பாப்புலராக யூஸ் பண்ணுற நிறைய சோசியல் மீடியா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அந்த சோசியல் மீடியாவில் நம்மளுடைய ஃபோட்டோ எந்த சைஸில் தேவை, எப்படி தேவை அப்படின்றத, அதாவது ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருந்தாலும் சரி, யூடியூப் பேனராக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வேறு என்ன சொல்கிறது மறந்துச்சு, ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்கொயர் ஷேப்பில் வாட்ஸ்அப் டிபியாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே கரெக்டாக கிராப் பண்ணி ரீசைஸ் பண்ணி உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் கொடுத்துருவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் உங்களுடைய ஃபோட்டோ கரெக்டாக கிராப் பண்ணி உங்களால் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பிக்சர், இல்லைனா யூடியூபோட சேனல் பேனர், சேனல் டிபி, இல்லைனா ட்விட்டரோட கவர் ஃபோட்டோ இதெல்லாம் உங்களால் கரெக்டாக கிராப் பண்ணி செட் பண்ண முடியலன்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க. இதில் நிறைய சோஷியல் மீடியா கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற சைஸும் உங்களுடைய ஃபோட்டோ ரீசைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டவுன் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச சோஷியல் மீடியாவில் போய்ட்டு உங்களுடைய ஃபோட்டோவை செட் பண்ணுறீங்க. அவ்வளோதான், மேட்ரு ஓவர். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம நாலாவது பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னா, ஒரு அல்டிமேட்டான ஜிமெயில் ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட ஒரே ஒரு இமெயில் இருந்தால் போதும், அது பல இமெயில்களுக்கு சமம். உங்களுடைய மெயில் ஐடி கேட்குற எந்த வெப்சைட்டில் வேணும்னாலையும் நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் மெயில் ஐடியை இப்போ சூர்யா டெக் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி இருக்குன்னா, இதில் எங்கேனாலும் நீங்கள் டாட் என்ட்ரு பண்ணி நீங்கள் அந்த வெப்சைட்டில் அந்த இமெயிலை என்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்ட்ரு பண்ணுறதுனால அந்த இமெயிலில் ஒரு சேஞ்சஸும் இருக்காது. நீங்கள் இப்போ சூர்யா டெக் ஈவெண்ட் @gmail.com அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் சூர்யா டாட் டெக் ஈவெண்ட், இந்த சூர்யா பக்கத்தில் ஒரு டாட் வச்சுட்டு
டெக் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா suryatech.event@gmail.com. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய இமெயிலில் வந்து எந்த இடத்துல நீங்கள் டாட் வச்சு நீங்கள் என்ட்ரு பண்ணி எந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ட்ரு பண்ணாலுமே உங்களுடைய மெயில் ஐடியை அந்த மெயில் ஐடிக்கு வந்து எதனா மெயில் பண்ணாங்களான்னா உங்களுடைய ஒரிஜினல் மெயில் ஐடிக்கு தான் அது எல்லாமே வந்து சேரும். ஸோ இந்த மாதிரி எப்படி பேக்காக டாட் வச்சு இமெயில் க்ரியேட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதோட லிங்க் வந்து நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணுறீங்க, உங்களுடைய ஒரிஜினல் மெயில் ஐடியை இதில் வந்து என்ட்ரு பண்ணுறீங்க. என்ட்ரு பண்ண உடனே அந்த டாட் வச்சு இருக்கிற மாதிரி அங்கங்கே டாட் வச்சு உங்களுக்கு நிறைய மெயில் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். அதாவது உங்களுடைய ஒரிஜினல் மெயில் ஐடியிலிருந்து நிறைய டாட் வைக்கிற மாதிரி ஒரு ஃபேக் மெயில் ஐடி வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ அதெல்லாம் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்படி வந்து நீங்கள் எந்த அப்ளிகேஷன்னாலையும் இந்த டாட் வச்சுருக்கக்கூடிய மெயிலை வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்படி யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு வரக்கூடிய மெயில் எல்லாமே உங்களுடைய ஒரிஜினல் மெயிலுக்கு தான் வந்து சேரும். ஸோ உங்களால் அங்கே வந்து பார்த்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஒரிஜினல் மெயில் ஐடிக்கு சென்டரில் வந்து நீங்கள் எங்கேனாலையும் டாட் வச்சுக்கலாம். அப்படி டாட் வச்சு எந்த வெப்சைட்லனாலையும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்படி டாட் வச்சு நீங்கள் மெயில் ஐடி என்ட்ரு பண்ணால் கூட அந்த மெயில் ஐடிக்கு வந்து எதனா மெயில் வந்தால் அந்த நீங்கள் டாட் வைக்காத அந்த மெயில் ஐடிக்கு தான் உங்களுடைய மெயிலெல்லாம் வந்து சேரும். இப்போயாச்சும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்மளுடைய ஒரிஜினல் மெயில் ஐடியை வச்சு நிறைய டாட் இருக்கக்கூடிய மெயில் ஐடி மாதிரி ஜென்ரேட் பண்ணுற அந்த வெப்சைட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா missingtips.net gmail. ஸோ அதுதான் அந்த வெப்சைட்டோட பேர். ஸோ அதுக்கடுத்து நம்ம லிஸ்ட்டில் நம்ம லாஸ்ட்டாக 5வது பார்க்க போகிற சீக்ரெட் இருக்குது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லேப்டாப்லேயோ இல்லைன்னா பிசிலேயோ அதில் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணி வீடியோ காலோ ஆடியோ காலோ பேச முடியாது. இது வந்து நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய லேப்டாப்போ இல்லைனா பிசியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்னுடைய லேப்டாப் வந்து ஆன் பண்ணி காட்ட முடியாது. ஸோ அதனால் நான் மொபைலே செஞ்சு காட்டிடுறேன். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய பிசியோ லேப்டாப்லேயோ நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய லேப்டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பிசி சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பை வந்து உங்களுடைய லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிசிக்கு லேப்டாப்புக்கு வந்து தனியாக வாட்ஸ்அப்பே கொடுத்துட்டாங்க சாஃப்ட்வேராக. ஸோ அந்த சாஃப்ட்வேரை வந்து உங்களால் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு அடுத்தது உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் இப்போ யூஸ் பண்ணி உங்களுடைய லேப்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து உங்களுடைய லேப்டாப் கம்ப்யூட்டரில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களால் வீடியோ கால் ஆடியோ கால் எல்லாமே உங்களுடைய லேப்டாப்லேயும் பிசிலையும் வந்து உங்களால் பேசிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சாஃப்ட்வேரை வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். அதை விட நீங்கள் குரோமில் போய்ட்டு வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி அங்கே ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து குரோம்லேயே அந்த வாட்ஸ்அப் வெப்பை யூஸ் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களால் ஆடியோ கால் வீடியோ கால் வந்து பேசிக்க முடியாது. வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு பிசிக்கு வந்து தனியாக சாஃப்ட்வேரே வந்துருக்கு. அதை இன்ஸ்டால் பண்ணி அங்கே வந்து கனெக்ட் பண்ணி உங்களால் பேசிக்க முடியும். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்த டாப் 5 சீக்ரெட் வெப்சைட்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. அப்படியே பெல் பண்ண வந்து ஆளில் போட்டுக்கோங்க. நான் இதே மாதிரி வந்து அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரையும் உங்கள்கிட்ட விட்டு பெறுவது நாங்கள் சூர்யா. பை பை, டாடா. We'll be right back.